அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால் அ காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய மிக அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டுல பொறுத்தவரைக்கும் நம்ம அதனால தான் பாதிக்கப்பட்டோம் போன வருஷம்லாம். சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகள்ல வெள்ளம் அந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் அது கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால். ஷார்ட் அண்ட் இன்டென்ஸ் ரெயின்ஃபாலா இருக்கும். சின்ன கொஞ்ச நேரத்திலேயே அதிகப்படியான மழை வந்து பெஞ்சிரும். சரிங்களா? அதுதான் நம்ம முதலமைச்சர் சொல்லி ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அக்டோபர் டு டிசம்பர் பார்த்தோம்னா நமக்கு மழை காலம் ஆரம்பிச்சிருக்கு. பரவலா எல்லா இடத்துலயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இந்நேரம். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடா தமிழக அரசாங்கம் பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? என்ன ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு பேர் வந்து டிஎன் அலர்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. டிஎன் அலர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து ஒரு மொபைல் ஆப். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் வெதர் சிச்சுவேஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களை தமிழ்லயே நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு என்ன மாதிரியான தகவல்கள் இந்த டிஎன் அலர்ட் அப்படிங்கிற ஆப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, வானிலை முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து தற்போதைய வானிலை என்னவாக இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பேஞ்ச மழை அளவு, பெறப்பட்ட மழை அளவு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீர்த்தேக்கங்கள்ல எவ்வளவு நீர் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம தமிழ்லயே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதுதான் இந்த டிஎன் அலர்ட் அப்படிங்கிற ஆப். சோ இதெல்லாம் நம்ம எக்ஸாம்ல எழுதுறப்ப கோட் பண்ணி காட்டலாம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே டிஎன் அலர்ட்னா எது ரிலேட்டடா வரும் அப்படிங்கறத நமக்கு கேட்கலாம். சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சர்வே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. மெயின்ஸ்ல டேட்டாவா கோட் பண்ண யூஸ் ஆகும். ப்ரிலிம்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு டைரக்டாவே கேட்கலாம் நமக்கு. சரியா? சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. ஓகேங்களா? ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை யார் எடுக்கிறாங்கன்னு கூட கேட்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க தான் வந்து இந்த ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு வரும். இந்த மினிஸ்ட்ரி வந்து ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு எம்ப்ளாய்ட் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல அதிக நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ வேலைக்கு வச்சிருக்கிறது யாருன்னா தமிழக அரசு, தமிழ்நாடு தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இவ்வளவு பேர் இந்தியால ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களா இருக்காங்க. இதுல 15% பார்த்தோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அதே மாதிரி the state also had the highest number of factories அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸும் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபேக்டரிஸ்ல 15% தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ்ல நம்ம தான் அதிகம். கிட்டத்தட்ட இந்தியாவில இருக்கக்கூடிய மொத்த ஃபேக்டரிஸோட அளவுல 15% தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அதே மாதிரி அந்த ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆட்கள்ல மொத்த சதவீதத்துல 15% தமிழ்நாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது இதுல இருந்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் 5 ஸ்டேட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். இப்போ டாப் 5 ஸ்டேட்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அந்த ஃபேக்டரிஸ்ல வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ஃபேக்டரிஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையில தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. தமிழ்நாடுக்கு அடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் அண்ட் கர்நாடகா. இந்த 5 மாநிலங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 55% மக்கள் ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய மக்களை வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு முக்கியம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? முக்கியமான டேட்டா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சரியா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடா, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா கேட்கறப்பெல்லாம் நம்ம இதை கோட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? சரி, அடுத்ததா பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? இங்க பார்த்தோம்னா ஆபரேஷன் சக்ரா 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் சக்ரா 3. அது என்ன ஆபரேஷன் சக்ரா 3 அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுப்போம். ஆபரேஷன் சக்ரா அப்படிங்கிறது சிபிஐயோட ஆபரேஷன். அதோட 3rd ஃபேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? அதனாலதான் ஆபரேஷன் சக்ரா 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைபர் கிரிமினல்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்றதுதான் இந்த சக்ரா அப்படிங்கிற ஆபரேஷனோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? இதை 3 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆபரேஷன் சக்ரா சிபிஐயோடது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா
சைபர் கிரிமினல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, மிதுன் சக்கரவர்த்தி டு கெட் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2022ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படிங்கிறது யாருக்கு போயிருக்குன்னா மிதுன் சக்கரவர்த்திக்கு போயிருக்கு. ஓகேவா? முக்கியமான ஒரு அவார்ட், முக்கியமான நபர். நோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த வருஷம் இவருக்கு பார்த்தோம்னா பத்ம பூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த ஜான்வரியில இவருக்கு பத்ம பூஷன் விருதும் வழங்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த வருஷமே 2 அவார்டு இவருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அதாவது இந்தியாவுல சினித்துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாதா சாஹிப் பால்கே அவார்டு தான். சரியா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் கூட வாங்கியிருந்தாங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லாஸ்டா இன்டர்நேஷனல் பேஜ்ல ஒரு அவார்டு. ஸோ இவங்க பார்த்தோம்னா மரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிறவங்க. யார் இவங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெனிசுவேலா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர். வெனிசுவேலா அப்படிங்கிற நாடு. ஆயில் ரிசர்வ்ஸ்லாம் இங்கதான் அதிகமா இருக்கு. சரிங்களா? சோ வெனிசுவேலா அப்படிங்கிற நாட்டோட எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. பார்த்தோம்னா சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் இவங்க வெற்றி பெற்றதா அறிவிச்சிருந்தாலுமே இவங்கனால வந்து பதவி ஏற்க முடியல. இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஓகேவா? சோ இவங்களுக்கு வந்து யூரோப்ல இருக்கக்கூடிய த கவுன்சில் ஆஃப் யூரோப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூரோப் ரைட்ஸ் பிரைஸ் அப்படிங்கறத இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? யூரோப் ரைட்ஸ் பிரைஸ். சோ நமக்கு 2, 3 இந்த நோபல் பீஸ் பிரைஸ், யூரோப் ரைட்ஸ் பிரைஸ் இந்த மாதிரியான விருதுகள்லாம் கொஞ்சம் முக்கியமா இருக்கும். சரிங்களா? சோ அந்த வகையில இதை பாத்துக்கிறோம். மரியா கொரினா மச்சாடோ உங்களுக்கு டெமோக்ரஸிக்காக அவங்க எடுத்துட்டு வரக்கூடிய அந்த ஒரு போராட்டத்துக்காக இந்த வருஷம் யூரோப் ரைட்ஸ் பிரைஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ். ஓகேவா? சோ இதை பத்தின விஷயங்களை நம்ம தினமணி பேப்பர்லயே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதையும் ஒரு தடவை பார்த்தோம். சரியா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.